மிதி பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 7 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச 1/2 கிலோ பாவக்காயை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. எப்போவுமே பாவக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த பாவக்காய்க்கும் செய்யணும். மூடி போட்டு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் பாவக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பாவக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். பாவக்காய் 90% வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அது இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த பாவக்காய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக வறுத்த நிலக்கடலையை 1/4 கப் எடுத்து கொரப்பாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாவக்காய் வறுவல் ரெடி.